வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் சேலஞ்ச். சோ गाइस, இன்னைக்கு நம்ம மில்க் ஷேக் பண்ண போறோம். உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு யாருக்குமே இது வரையும் பண்ணது கிடையாது. கிச்சன் சைடு கூட நாங்க ஒதுங்கினது கிடையாது. தம்பி நான் ஒதுங்கி இருக்கோம்பா சொல்றான். சரி, ஓகே. சோ கிச்சனை தாண்டி தான் எங்க ரூமுக்கு சோ गाइस, 3 பேரும் 3 விதமான மில்க் ஷேக் தான், சாக்லேட் மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். சோ யாரு எப்படி பண்றாங்க, எந்த டேஸ்ட் அளவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வராரு. சோ அவர் நம்மளுடைய 3 மில்க் ஷேக்கே குடிச்சிட்டு யாருக்கு பெட்டரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அவர் ரேட்டிங் கொடுப்பாரு. அப்பதான் நம்ம யார் வின்னர்னு தெரியும். வேற லெவல் ஃபன்னா இருக்கு போகுது இந்த சேலஞ்சு. சோ ஒருத்தரா 1 by 1 பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்ச் பண்ண போறது நம்ம தலைவர் பாஸ்கர். பாஸ்கர், என்ன மில்க் ஷேக் பண்ண போறீங்க இன்னைக்கு? ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்ன ஷேக் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஓரியோ ஷேக். ஓரியோ கருப்பு, நானும் கருப்பு. இருங்கடா. அப்ப நாளா எங்கடா போய் சொல்றது? அதே மாதிரி சின்னவர் என்ன பாத்தீங்கன்னா, இவன் பண்ணும்போது நாங்க சைட்ல நின்னுங்கன்னு இவனை ஏதாச்சும் ஒன்று பேசி டிஸ்டர்ப் பண்ணினே இருப்போம். ஆனா அதையும் தாண்டி இவன் பக்காவா பண்ணிட்டு மில்க் ஷேக்கை வச்சதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ஜட்ஜி சொல்லுவாரு. இடத்துல தான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு என்ன ஷேக் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். என்ன மில்க் ஷேக் அப்படின்னா ஓரியோ மில்க் ஷேக். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தேவையான அளவு ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கணும், ஒரு டைரி மில்க் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது எதுக்காக அப்படின்னா இதை நீங்க எசன்ஸ் சாக்லேட் சிரப்னு சொல்லுவாங்க. சும்மாரா சாக்லேட் சிரப் இது சாக்லேட் சிரப். இந்த சாக்லேட் சிரப் இந்த இதுல டிசைன் பண்றதுக்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கும் எடுத்துக்கலாம். இது ஒரு தனியான டேஸ்ட் கிடைக்கும். தண்ணியான டேஸ்டா? தனியான டேஸ்ட், தனியான டேஸ்ட். அப்புறம் கொஞ்சம் மில்க்கும் எடுத்துருக்கணும். தெரியலன்னா நல்லா கொஞ்சம் ஊத்து பாருங்க. இப்ப இந்த 3 பிஸ்கெட்டை யாருக்குமே எல்லாம் கேட்பாங்க, நான் கொடுக்காம இதை உடச்சு போடுறேன். தேங்க்யூ. சோ இந்த பிஸ்கெட்டை நம்ம இப்படி போட்ட பிறகு 2 நம்ம உடச்சி போட்டோம்னா அது மிக்சியில கிரைன் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியா கிரைன் ஆகும். ஸோ டேஸ்டுக்காக நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, ஓரியோ கம்பெனிக்காரங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கீழதான் இருந்துச்சு. ஒரு வீடியோ பண்றதுக்குள்ள நாக்கு சேர்த்து வெளியே வந்துருது. கொஞ்ச அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க, கொஞ்ச அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. பால் என்ன பால்ரா? இது பசும் பால். என்ன பாஸ்கர் கரெக்டா போடுற மிக்ஸிலாம்? இப்ப நம்ம இந்த ஜார்ல என்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட் உடைச்சியும் கொஞ்சம் பால் ஊத்திருக்கோம். இந்த பால் ஊத்தினதை இப்ப நம்ம அரைக்க போறோம். சோ எல்லாமே சீன் எல்லாமே ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க காய்ஸ். காய்ஸ், எனக்கு இடம் வேணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணுமோ? வாவ், செம்ம டேஸ்ட். எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு அரை அரைப்போம். ஸோ கைஸ், நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சதை இந்த கிளாஸ்ல தான் பண்ண போறோம். ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த அமுல் சாக்லேட் எசன்ஸை நம்ம நான் சொல்றேன், ஒன்னும் புரியலையே. இந்த கடையில ஊத்தி கொடுப்பாங்க பாத்தியா, ஜூஸ் கடையில தான். பாஸ்கர், மறுபடியும் வாங்கணும். கைத்தொழில் ஒண்ணு இருக்குடா பாஸ்கர். யாரையும் உள் மனசுக்குள்ள பூந்து மாஸ்டர் நிரூபிச்சுக்கிறான். டீ மாஸ்டர். ஆனா இவ பரோட்டா மாஸ்டர் எனக்கு தானே தெரியும். இந்த மில்க் ஷேக்கை போட்டு இப்படி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீ என்னடா ஆட் பண்ற? இது டைரி மில்க்,
இந்தடா கபிலன். டைரி மில்க் கேக்கு. இதுக்கு நீ முதல்ல அரைச்சிக்கலாமேடா போட்டு. ஓரியை வந்து ஃபுல்லா அரைச்சிட்டு இப்போ நீ டைரி மில்க் போடுற. ஆமா, ஏன்னா அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் பத்தி இருக்குன்றது நம்ம ஓகே ஓகே. வாவ், நல்லா இருக்கே. மறக்குது. நீ யாராவது புடிங்க, நான் இது இழுக்கிறேன். ஏய் இருடா, சாதாரணமா முடிக்க வேண்டியது. யப்பா, இப்ப நான் வந்து இழுத்தேன் இத. எல்லாத்துக்கும் பொறுமை அவசியம் பாஸ்கர். ஸோ இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஐஸ்கிரீமை போட்டு ஒரு டிக்டாக் எடுத்துட்டு ஒரு போட்டோம்னா, ஸோ கைஸ் ஏதோ ஒரு வழியாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் வந்து கொடுத்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே 2 நிமிஷத்தையும் முடிச்சிட்டேன். இந்த கிரெடிட் வந்து எல்லாம் நல்ல இறைவனுக்கு தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய். गाइस செகண்ட் ஜோஷுவா. நம்ம பண்ண போற மில்க் ஷேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபேவரட்டான டைரி மில்க் மில்க் ஷேக். ஸோ காய்ஸ் நம்ம வந்து டைரி மில்க் மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்றேன். எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, நாங்களே ஒரு புதுசாக ட்ரை பண்றோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மச்சான், வாடா. மச்சான் என்னடா வந்து பண்ற? ஏன்னா மிக்ஸி கிரைண்டர் என்ன வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்க முன்னாடியே. இவ்வளோ நீ என்ன பண்ண? அதான் நான் பண்ண போறேன். பட்டு நீ இப்படி பேசினா என்ன பேசணும்? ஸோ காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பாஸ்கர் சாப்பிட்டியா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜார் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜார் எடுத்தாச்சு. என்னப்பா எடுத்துக்கிறா? ஜார் 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 தானே அது பேரு, மிக்ஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைரி மில்க். ஏய் குடி இப்படி போ. ஆட்டிய போடுறதுல வராங்க சில பேர். நம்ம கட்டாது. என்னடா காய்ஸ் புதுசா பார்க்காத மாதிரி நடிக்கிறான் பாருங்க. ஸோ வந்து டைரி மில்கை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போறோம். இப்படி. ஓ, இந்த டைரி மில்க் கட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேற பக்கத்துல வேலை விடுவேன். பக்கத்துல ஒரு கல்யாணம். பக்கத்துல ஒரு கல்யாணம். என்ன கல்யாணம்? மட்டன் பிரியாணி சமைய போறாங்க, போறியா? ஐயா அப்படியா? போலாம். சம்மந்தம் இல்லாம சொல்றேன். வந்துருவீங்க, போலாம். ஸோ காய்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டைரி மில்க் பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைரி மில்க் நம்ம போட்டோம். ஸோ செகண்ட் இன்னொரு டைரி மில்க், செகண்ட் டைரி மில்க், தேர்ட் டைரி மில்க், இதெல்லாம் பெரியங்களா? காய்ஸ் 3 டைரி மில்க் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் பால் ஊற்ற போறோம். யாருக்கு? மில்க் ஷேக் செய்யறதுக்காக. மில்க்குக்கா? ஓகே ஓகே. ஸோ பால் ஊற்றியாச்சு. எல்லாம் டபுள் டபுளா சொல்றோம். பால் ஊற்றியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்காவா ஒரு மில்க் ஷேக்கை ரெடி பண்ணிட்டோம். பக்காவா அரைச்சிட்டோம். இப்போ தெரியுதானா அந்த வலி? அதான் முன்னாடி அதான் நான் வந்து சொன்னேன், பார்த்துட்டே பேசக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பூஸ்ட் ஒன்று எடுத்துப்போம். ஒரு காரணம் நம்ம என்னென்ன பண்றோம். பூஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள கொஞ்சம் போட்டுப்போம். ஜூமியில் வாங்கப்பா, வாங்க சார். ஃபர்ஸ்ட் பூஸ்ட்டை உள்ள போட்டுக்கலாம். பூஸ்ட்டை உள்ள போட்டாச்சு. அப்புறம் வந்து சாக்லேட் சிரப்